friends, welcome to Culinary. இன்னைக்கு நீங்க பார்க்க போற ரெசிபி என்னன்னா ஒரு சில்லுன்னு ஒரு ட்ரிங்க்ஸ் தாங்க. ஜெனரலா நம்ம வீட்ல யார் வீட்டுக்கு வந்தாலுமே சில்லுன்னு ஏதாவது கொடுக்கணும்னு நினைப்போம். அதுவும் பர்టిక్యులர்ல சம்மர் சீசன்ல கண்டிப்பா கொடுக்கணும்னே நினைப்போம். சோ அப்படி சில்லுன்னு கொடுக்கிற ட்ரிங்க்ஸ்ல ஒரு ஸ்பெஷலான ட்ரிங்க்ஸ் தான் ரோஸ் மில்க். சோ இந்த ரோஸ் மில்க் ஜெனரலா நம்ம கொடுக்கறதை விட அதுல கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி கொடுத்தா எப்படி இருக்கும்ன்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நம்ம குழந்தைகளுக்குமே நார்மலா ரோஸ் மில்க் கொடுக்கறதை விட இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி நம்ம கொடுத்தோம்னா அவங்களுக்கு அம்மா ஸ்பெஷலா ஏதோ செஞ்சு கொடுத்துருக்காங்க ஃபீல் இருக்கும். அந்த சாக்கில் அவங்க ஃப்ரூட்ஸையும் சாப்பிடுவாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம், எப்படி செய்யணுன்றதை பார்க்கலாம். அத்திப்பழத்தை பொடியாக கட் பண்ணி ஒரு கப்பில் எடுத்திருக்கேன். ஆப்பிள் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி ஒரு கப்பில் எடுத்திருக்கேன். 1 கிளாஸ் பால் நல்லா சூடு பண்ணி ஆற வச்சுருக்கேன். 2 டீஸ்பூன் சியா சீடை ஊற வச்சுருக்கேன். கொஞ்சமாக ரோஸ் சிரப் எடுத்துக்கோங்க. வாங்க இப்போ ட்ரிங்க்ஸ் நம்ம எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஒரு கிளாஸில் ஐஸ் கியூப்பை முதல் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஊற வச்ச சியா சீடை ஆட் பண்ணலாம். நான் சியா சீட் 1/2 hour பிஃபோரே நான் ஊற வச்சிட்டேன். நீங்களும் 1/2 hour பிஃபோரே ஊற வைங்க. அட்லீஸ்ட் 15 minutes பிஃபோராவது ஊற வைங்க. அடுத்து நம்ம ரோஸ் சிரப்பை சேர்த்துக்கலாம். உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ரோஸ் சிரப்பை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம பொடியாக கட் பண்ணி வச்ச ஆப்பிளை நம்ம சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பொடியாக கட் பண்ணி வச்ச அத்திப்பழத்தையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த பழம் தான் சேர்க்கணும்னு கிடையாது, நமக்கு பிடிச்ச எந்த பழத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து 1 கிளாஸ் பால் நான் நல்லா சூடு பண்ணி ஆற வச்சுருக்கேன். அந்த பாலை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான ஜில்லுன்னு ஒரு ட்ரிங்க்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரோஸ் மில்க்ல ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி எப்படி பண்ணணுன்றது அந்த வீடியோவில் பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ இதோட நான் ஜென்ரலாக ஒரு 3 டிப்ஸை உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னா, ரோஸ் சிரப் உங்ககிட்ட இல்லைன்னா ரோஸ் சிரப் பதிலாக நன்னாரி சர்பத்தையும் யூஸ் பண்ணலாம். இல்லை நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஒயிட் சுகரே யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா தேனும் யூஸ் பண்ணலாம். அதுவும் இல்லைனா நாட்டு சர்க்கரை நம்ம யூஸ் பண்ணலாம். 2வது டிப்ஸ் என்னென்னா, நான் இன்றைக்கி ரெசிப்பியில் அத்திப்பழம் அண்ட் ஆப்பிள் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அத்திப்பழத்துக்கு பதிலாக மேங்கோ, மாதுளம்பழம், கிரேப்ஸ் இப்படி உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் என்னன்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 3வது டிப்ஸ் என்னதுன்னா, நான் சில்லுன்னு இருக்கிறக்காண்டே ஐஸ் கியூப் யூஸ் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு ஐஸ் கியூப் இல்லை அப்படின்னா நீங்கள் பால் நல்லா கொதிக்க விட்டு ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் ஒரு கொஞ்சம் 1/2 மணி நேரம் இல்லைனா 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு அந்த பாலை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு சில்லுனே வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பால் நல்லா கொதிக்க விட்டு ஒரு 2-3 மணி நேரம் நல்லா ஆற விட்டுருங்க. ஆட்டோமேட்டிக்காக பாலே கொஞ்சம் சில்லுன்னு ஆகிடும். ஸோ நீங்கள் நார்மல் கிளைமேட் கண்டிஷன் சில்லுன்னு இருக்க பாலே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். நீங்கள் என்னென்ன ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணீங்க, என்ன சிரப் யூஸ் பண்ணீங்க, சுகர் யூஸ் பண்ணீங்களா, அது என்ன ஃப்ளேவரில் வந்துருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டுறேன். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன்லையும் கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு நான் பண்ண போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.